நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவதுதான், போட்டி இருமுனை போட்டி தான். அது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான். இதில் நாம் தமிழர் கட்சி மேலேயோ தாவேகா மேலேயோ எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுது. இந்த இந்த தாவேகாலையோ நாம் தமிழர் கட்சியிலையோ இருக்கிற அந்த வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புனிதமான நோக்கம் இருக்குது, சிந்தனை இருக்குது. என்ன தெரியுமா? திமுக எல்லாம் போகணும், திமுகவின் ஆட்சி அழிக்கணும், திமுக இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய வாக்கையே தன்னுடைய வெற்றிக்கு திமுக பயன்படுத்துது. அதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சி. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம். அது என்ன அப்படின்னா, 4 முனை 5 முனை 6 முனை என்று பிரிப்பதன் மூலமாக இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிச்சு விடுது திமுக. இதனுடைய விளைவாக தான் மீண்டும் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்குது. அப்ப தாவேகா கட்சிக்காரங்க கிட்டையோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்டையோ நாங்க போய் சொல்லலை. அதை அவங்களுக்கு சொல்லியும் அது புரிய வைக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால், திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தால், நம்மிலிருந்து வந்த ஒரு மனிதர், தலை சிறந்த முதல்வர் என்று நிரூபித்த அந்த ஆளுமை மிக்க மனிதர் களத்திலே நிற்கிறார். அவரைத்தான் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர்களுக்கான உங்கள் வாக்குதான் திமுகவை அப்புறப்படுத்தும். அதுதான் இந்த 2 கட்சிகளையும் வாழவும் வைக்கும். அதை புரிஞ்சுக்கணும்.